லூக்கா சுவிசேஷம் 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின முதலாவது வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையானது முதலாவதாக கர்த்தரிடத்தில் மன்னிப்பு பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், இரண்டாவதாக விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இது லூக்கா சுவிசேஷம் 19 சகேயுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சகேயுவானவர் பாவத்தை அந்த இடத்துல வரும்போது அவர் ஐஸ்வர்யனா இருந்தாலும் பாவத்தை அறிக்கை செய்து இயேசு விசுவாசத்தினாலே அவர் ஆண்டவர் சமூகத்துல மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அங்கே அவர் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த நாள் முதல் அவருடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக மன்னிப்பை பெற்ற நமக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய தேவன் புதிய மனிதனாக மாற்றுகிறவராக இருக்கிறார். புதிய மனிதன் என்று சொன்னால் மத்தேயு 3:6 சொல்லப்பட்டார். யோவான் ஸ்நானகன் அங்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஞானஸ்நானம் எடுப்பதிலே பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு மனிதனாக மாறுகிறான். இரண்டாவதாக விடுதலை அடைகிற ஒரு மனிதனாக, விடுதலை என்பது திமிர்வாதக்காரன் மத்தேயு 9:2 திமிர்வாதக்காரனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த திமிர்வாதக்காரன் 4 பேர் தூக்கி கொண்டு போய் அவருடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவனை எழுந்து நடக்க செய்ய வைக்கிறார். அதாவது விடுதலை அடைகிறவனாக காணப்படுகிறான். மூன்றாவதாக நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி தேவன் மத்தேயு 19:27-28 அந்த அவரோடு கூட இருந்த 12 சீஷர்களுக்கு அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை, பேதுரு அவரிடத்துல கேட்கும் போது, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், நித்திய ஜீவன். அதாவது அங்கே நியாயம் விசாரிக்கும் போது அந்த நியாய விசாரிப்பிலே 12 பேரும் என்னோடு கூட அந்த வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை கட்டளையை அங்கே கொடுக்கிறார். இப்படியாக மன்னிப்பு பெற்ற நமக்கு தேவன் புதிய மனிதனாக மாற்றுகிறார், விடுதலை அடைய செய்கிறார். நம்முடைய ஒருவேளை சரீர பிரகாரமான விடுதலை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான விடுதலையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு நித்திய காலமாய் வாழ்கிற அந்த மறு ஜென்ம காலமாகிய நித்திய ஜீவனை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகையாலதான் நம்மை மன்னிப்பை நாம் தேவ சமூகத்துல மன்னிப்பை பெற்றவர்களாக, தேவ சமூகத்துல நம்ம பாவத்தை அறிக்கையிட்டவர்களாக விசுவாசிக்கிறவர்களா இருக்கும்போது நம்மளை தேவன் மன்னிக்கிறார். மன்னிப்பை பெற்ற நமக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக மன்னிப்பை பெற்ற நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்ன என்று சொன்னால், நம்மை மற்றவர்கள் மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்மளை சில நேரங்கள்ல அநேகர் நம்மளை மன்னிக்கிறார்கள். ஆனால் நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா என்று சொன்னால் அது அநேக நேரங்கள்ல கிடையாது. அன்னைக்கு நீ இந்த காரியத்தை செய்தவன் தானே, அன்னைக்கு இப்படிப்பட்ட செயலை செய்தவன் தானே, என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல இந்த தவறு நீ செய்தது இன்னும் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதைதான் ஆண்டவர் சொல்கிறார், நம்மை மன்னிப்பது போல மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது, மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது யாரையாவது ஒருத்தர் குற்றம் இருக்குமானால், குறை இருக்குமானால், அதை என்ன சொல்றாருன்னா, உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களுக்கு உங்களை மன்னிக்கிறபடி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா போய் மன்னிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்மளுடைய தவறான காரியங்கள்ல இருந்து தேவன் நம்ம மன்னிப்பது போல நாம் மற்றவர் மேல வைத்திருக்கிற அந்த கோபம், அந்த பொறாமை,
எல்லாவற்றிலும் விட்டு விட்டு அவங்க மேல உள்ள அந்த 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 தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விட்டு அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதைதான் 11:26 சொல்கிறது, நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களே மன்னியாது இருப்பார் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், நீங்க ஒரு வேளை அவங்கள மன்னிக்க முடியாது, அவங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டாங்க, என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்ப நமக்குள்ள இருக்கிற துரோகமோ தவறோ செய்கிறதை மன்னியாமல் இருந்தோமானால் மற்றவர்கள் மேல உள்ள அந்த தவறை நம்ம ஒத்துக்கொண்டு அவர்களை மன்னிக்காவிட்டால் ஆண்டவரும் நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளுடைய அக்கிரமத்திலிருந்து நம்மளை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக, ஒருவேளை இதுவரைக்கும் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஒரு எண்ணம் இருக்குமானால் அதை விட்டு விட்டு எல்லாரையும் மன்னிக்கிற குணமுடையவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனிடத்தில் 1 சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அங்க தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் ஒரு சொல்லியும் தன் இது ஆண்டவரை பகைத்தால் என்று சொல்லல, தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அதாவது கண்ட சகோதரனிடத்திலேயே அன்பு கூறலைனா காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவேன் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அப்ப நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்டயே, நம்ம கூட இருக்கிறவங்க கிட்டயே அன்பு காட்டாம நம்ம காணாத எப்படி கண்ட சகோதரத்தை மன்னிப்பை கூற முடியாது, நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றோமோ அப்புறம் எப்படி ஆண்டவர் நம்முடைய மன்னிப்பை நம்மளுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார். ஆகையாலதான் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், உன்னுடைய நம்மை மற்றவர்கள் மன்னிப்பது போல, இன்னும் அண்டர்லைன் பண்ணி சொல்லணும்னா தேவன் நம்மளை மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகையாலதான் இந்த நாளில் கூட நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, நமக்கு செய்த துரோகத்தை நினைக்காதபடி, நமக்கு செய்த தவறை நினைக்காதபடி மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக நாம் வாழும்போது நிச்சயமா தேவன் நம்மளை வழி நடத்துவார். அறிக்கை செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அடுத்து புதிய மனிதனாக மாற வேண்டும், அதுக்கப்புறமாக விடுதலை பெற வேண்டும், நித்திய ஜீவனை தேவன் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். கடைசியாக தேவன் நமக்கு மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பு என்பது பேனாவில் எழுதி நினைவில் வைப்பது அல்ல, மாறாக கரும்பலகையில் எழுதி அழிப்பது போல. அதாவது பேனாவில எழுதி வச்சா அது அழிப்பது கடினம். இன்னைக்கு நம்ம அநேக நோட்ஸ் எழுதி வச்சு பத்திரமா மாதிரி ஆண்டவர் நம்முடைய மன்னிப்பை பேனாவில எழுதி வச்சு அதை நினைவு கூறுகிற தேவன் அல்ல, கரும்பலகையில் சாப்பீஸ்ல எழுதி அதை அழிக்கிற தேவனா இருக்கிறார். அதை மறப்பதில்லை, அதை நினைவில் வைப்பதில்லை தேவன். ஆகையால் அப்படிப்பட்ட ஆண்டவராய் அவரோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கடைசி சிலுவையில அறையப்படும் போது முதலாவது அவருக்கு செய்த எல்லா அக்கிரமத்தையும், அவருக்கு செய்த எல்லா அவமானங்கள் நிந்தைகள் இருந்தாலும் கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களை மன்னித்தது போல நம்மளும் மன்னித்து ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஒப்புரவாக பொழுது நிச்சயமா தேவன் நம்மளை நடத்துவார். ஆமென்.